ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூலா? வீட்டில் நீ இருக்க, எங்கள் அம்மா இருக்காங்க, வேலை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். பையன் நம்மளோட விளையாட்டும். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, உனக்கு முழு உரிமை இருக்கு மலரு. உன் ஆசைக்காக பச்சை புள்ளைய கஷ்டப்படுத்தணுமா? ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஓடி ஆடி விளையாட்டும். அதுக்கப்புறம் நீ சொல்கிற ஸ்கூல்லே சேர்ப்போம். நான்லாம் 6 வயசுல தான் 1வது போய் சேர்ந்தேன். அதான் இப்படி இருக்கீங்க. என் தலை எழுத்து. எங்க அப்பா வச்சுக்கிட்டு உங்களுக்கு கழுத்தை நீட்டி நான் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? கேவலமா இருக்கு. 4 பேர் என்ன மதிக்க வேணாமா? நீ சொல்ற அந்த 4 பேர் சோம்பேறிங்க. பெத்த புள்ளைய கூட பாத்துக்க முடியாத வாழைப்பழ சோம்பேறிங்க. இருக்கட்டும். காலையில எந்திரச்சா அந்த 4 பேரை நான் தானே பார்க்கணும். அந்த 4 பேரை நான் தானே பேசணும். அந்த 4 பேரை நான் தானே கிராஸ் பண்ணணும். அவங்க முன்னாடி நான் கௌரவமா இருக்க வேண்டாமா? ஐயோ மலரு, இது கௌரவம் இல்ல மலரு, கர்வம். 4 பேத்துக்காக நம்ம பெத்த புள்ளைய 4 சோத்துக்குள்ள கொண்டு போய் அடைக்கணுமா? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? 20,000 ரூபாய் ஃபீஸ். என் பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும். முடியுமா முடியாதா? முடியாது. யா என்னம்மா? நான் சொல்றதான் கேளையா. நிறைய கேட்டாச்சுமா. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. போட்டு உடைக்க அம்மா, எதுக்குமா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? வெற்றி, நான் உனக்கு 25,000 ரூபாய்க்கு விளையாடுற பொருள் வாங்கி தரையா? நீ வீட்லயே வச்சு விளையாடியா? அப்பா கூட விளையாடு. என்ன யார் இந்த வீட்ல மதிக்கிறா? அம்மா சொல்றத கேளுமா. நான் இருக்கணும். நான் இருக்கணும். ஐயோ தயாரா பால் பையன் அப்படி பண்ணிட்டாளே. என்னாச்சு? சக்கரமா, சக்கரமா. என்னமோ தாஜ்மஹால் செய்யணுமாமே, ஸ்கூல் டைரியில எழுதி அனுப்பியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம செய்ய முடியாது. பாய் கடைக்கு போனால் அங்கே ரெடியாக செஞ்சு வச்சிருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தான். என் வீட்டுக்காரர் கூட பங்கு தான் போயிருக்காரு. தாஜ்மஹால் தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பாய்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கும் பாய்க்கு ஏதாவது லிங்க் இருக்கோ? தேவையில்லாம வம்பு பேசாதீங்க. போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வெற்றி, வாயா. 8th ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ராக்கெட் ரெடியா இருக்கா? இருக்கு பாய். அதை நிற்கிறான் பார், அவங்ககிட்ட கொடுத்தாரு. சரிங்க பாய். 1000 ரூபா கொடுங்க. தாஜ்மஹால் வேணுமா? ஒரு தர்மகோல், ஒரு கட்ரு, ஒரு நல்லா இருக்கீங்களா? ஒரு சிசரு. நீங்க செய்ய போறீங்களா? இல்லை பாய், அவர் செய்ய போகிறார். நம்ம செய்கிற மாதிரி வராது இல்லை? ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்லை, அவருக்கு தான். நாலு பேருமா கொண்டு நடுவில் வச்சிடணும்டா. எப்படி நடுவுல வச்சிரணும். முன்ன பின்ன போய் மாட்டிக்க கூடாது. சரிப்பா. இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா. எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்ப்பா. முதல்ல கொண்டு போய் வைக்கணும்டா. சரிப்பா. கையில் என்னடா? தாஜ்மஹால். உங்க அப்பா அப்படி சொல்ல சொன்னாரா? ஹலோ சார், உங்கள் வேலையை பாருங்க சார். வெற்றி, நீ கிளம்பியா? பாய் பா. பாய். ஏய், என் பேக்ல இருந்து கையேறா. டேய், இடிக்காதீங்கடா. ஏய், இடிக்காதீங்கடா. தள்ளி போடா. டிரைவர் கொஞ்சம் மெதுவா போடு. இது நானே செஞ்சேன். சூப்பர்டா. ஏய், வெடி குடுடா. ஏய், தாஜ்மஹால். இதுக்கு தான் சொன்னேன் அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்கன்னு. காசை மிச்சப்படுத்துறேன்னு அவனையே பண்ண சொல்லி இப்ப அவன் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். நாளைக்கு எப்படி அந்த சக்கரமா மூஞ்சில முழிக்கிறான்? காசு என்ன பெரிய காசு? என் பிள்ளைக்கு மேல அவனுக்கு தன்னம்பிக்கை வரணும், அதுக்கு தான் அவனே செய்ய சொன்னேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி அவன் அவமானப்பட்டானே, அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீயே செஞ்சதுன்னு சொன்னியா? சொன்னேன்ப்பா. பூவை பாய். நான் பண்ணது தப்பாப்பா? ஸ்கூல் தப்பியா? நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். நாளை வர மாட்டேன். நீங்க போய் நில்லுங்க. குட் மார்னிங் மா. மார்னிங். மார்னிங். மார்னிங்.
உங்க பையன் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கான் சார். கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட சரியா பண்றது இல்லை சார். அதுலயும் அறக்குறை. சரிங்க வெற்றி, நீ கொஞ்சம் வெளியேறியா. நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியாக செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். காலையில் 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி பேட், பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட், ஆர்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்லை பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்கே பாருங்கள், கோவிந்தம்மாள் செகண்ட் பி, வெரி வெரி குட். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார் அவர் கரெக்டாக தானே சார் கேட்குறாரு. இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் 2 பேரும் ஏதாவது பதில் பேச. இருக்கிற இடம் தெரியாமல் எதுக்குடா இருக்கிற? கிளம்புடா. பசங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்கள், ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மற்ற பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமாக இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசில் விளையாடத்தாங்க செய்வான், அதையே ஒரு குறையாக சொல்கிறீங்க. இந்தா அவர்கிட்ட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? 100க்கு 90 பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும்? எப்படி ஸ்கூலை பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்போ தாங்க சுதந்திரமாக இருக்க விடுவீங்க? அவன் எப்போ தான் சந்தோஷமாக இருப்பான்? அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிற்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இல்லடா நீ இப்படி வந்துடா சார். கொஞ்சம் மேலே வாங்க, இங்கே ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டா வரும். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பற்றி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டாக சொல்லிடுறாங்க சார். இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் நமக்கு நீ ஏன்டா உன் கூட எதையும் சேர்க்க? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் தான் சார் கூப்பிடுறீங்க. ரோடாக நின்று கூப்பிடுறீங்க. முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்டில் போட்டு இது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை தம்பட்டு அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவியில் விளம்பரத்தை போட்டு பார்க்குறவங்களாம் பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூலில் நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டில் இருக்க பொம்பளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் பிடிச்சி மருந்தை குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்தை குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டில் இருக்க டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் சார் காம்ப்ரமைஸாக இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தீங்க சொல்லுங்க? பார்த்தீங்களா, 30% கூட தேராது. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. சே, நீங்க கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா, கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கீங்க. இனிமே உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் இல்லை. கெட் அவுட். நீங்க என்ன சார் சொல்றது என் பையனுக்கு இடம் இல்லைன்னு? நான் சொல்றேன் சார், என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை. ஏய் வெற்றி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? பிடிக்கலப்பா. கேட்டுச்சா? உங்க பசங்கிட்டையும் கேளுங்க, பாதி பேருக்கு மேல இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல. வாயா போலாம். மிஸ்டர் தயா, உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க. பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்தில் இல்லை சார், பையன்கிட்ட இருக்கு. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஹெச்எம் பார்க்கணும். ஓகே வாங்க சார். வெற்றி, நீங்க வெயிட் பண்ணு, அப்பா வரேன். ஏன் தம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க? அண்ணன்ட்ட முதல்ல சொல்லலாம்ல. இனிமே எப்போ 1க்கு 2க்கு வந்தாலும் அண்ணனை கூப்பிடணும், சரியா? சரிண்ணே. வெற்றி, இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? ரொம்ப பிடிச்சிருப்பா. வெற்றி, அம்மாவுக்கு சாமி வந்திருக்கு, வேப்பில் அடிச்சா சரியாயிடும். நீ கொஞ்சம் வெளியே இரு. மலரு, உனக்கு என்ன பிரச்சனை? போ. இப்படி படிக்கிற பையனை பாதியில கொண்டு வச்சிருக்கீங்களே. இவனை வீட்ல வச்சிட்டு போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா? வர்ற போறவங்கள பார்க்காத, நம்ம பெத்த புள்ளைய பாரு. என்ன நீங்க வாட்டுக்கு போயிடுவீங்க. 4 பேர் முன்னாடி நான் தான் கணக்கு பண்ணணும். படிச்ச படிப்பு ஒண்ணு, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம பாக்குற வேலை ஒண்ணு, மனசுல கனவு ஒண்ணு, இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம வாழ்க்கையில ஒரு உண்மை இல்லாம
எல்லாரும் ஆரம்பத்துல அவனை கொஞ்சம் மங்களா தான் பாக்குறீங்க. நீ சொல்றது எதையுமே நான் நம்ப மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீ பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து தப்பு பண்ணது நீங்க தான்ப்பா. உங்க பேச்சு கேட்டனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பேச்சு கேட்டனாலதான் இவ்வளவு நாள் நீ வாழ்ந்திருக்கமா. தயாவோடய நீ வாழ முடியலனா நீ வாழ்க்கையே வாழ முடியாதுமா. ஆமா, அவர் பெரிய மகா. மகானான்னு தெரியாது, ஆனா அவன் மனுஷன், அது எனக்கு தெரியும். கண்ண பொண்டாட்டிய மதிக்காத அக்கா பண்றீங்க. வெற்றி, எங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போவோம். எங்கள் உயிருக்குள்ளேருந்து உருவாகி இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிற உனக்காக கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம். இது உன் தொப்புள் கொடி மேலே சத்தியம்.